ஓங்கிலா அருணாச்சல் பிரதேசத்தோட ஒரு கிராமத்துல இருந்தா. அது சைனாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தது. ஓங்கிலாவோட குடும்பத்துல அவளோட வயசான அம்மா 3 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. ஓங்கிலாவோட குடும்ப செலவு விவசாயம் செஞ்சுதான் பண்ணாங்க. ஓங்கிலாவோட கிராமம் சைனாவுக்கு பக்கத்துல இருந்ததுனால ஓங்கிலா மோமோஸ், சாமின், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், மஞ்சாவ் சூப் இந்த மாதிரி சைனீஸ் உணவுகள் அவளுக்கு ரொம்ப நல்லாவே செய்ய தெரியும். ஓங்கிலாவோட அம்மா வயல்ல வேலை செய்வாங்க. அப்புறம் ஓங்கிலா வீட்ல இருந்தபடியே சமைப்பா. என்னாச்சுமா, நீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா வரீங்க? மற்ற கிராமத்து ஜனங்களோட நம்ம நிலமும் மிலிட்ரி கிட்ட போயிடும். அப்படி நடந்துருச்சுன்னா அப்புறம் உணவுக்கு நாம தட்டுப்பட வேண்டியதாயிடும். அப்படி நம்ம நிலம் போயிடுச்சுன்னா அதுக்கான நஷ்டஈடு அவங்க கொடுப்பாங்கல்ல. நமக்குன்னு சொந்தமா ஒண்ணு இருந்துச்சுன்னா அதோட விஷயமே தனி. ஆனா பணம் கையில வந்ததுமே அது எப்படியும் செலவாயிடும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இன்கம்க்கு வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு நிச்சயம் பண்ணிப்போம். நான் இன்னைக்கு மோமோஸ் செஞ்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. அக்கா, நீங்க மோமோஸ் ரொம்ப சூப்பரா பண்றீங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சோட்டு, நிறைய மோமோஸ் சாப்பிட்ற போல இருக்கு. சரி, கணக்கு பண்ணியா எத்தனை சாப்பிட்ட? 10ல் 0 போயிடுச்சு. 0. ஓம்கிலா, இவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டியா? இதே நிலைமை நீடிச்சதுன்னா அப்புறம் இவனால பாஸ் பண்ண முடியாது. அம்மா, இவனுக்கு ஒரு நல்ல டியூஷன் தேவைப்படுதுமா. நான் சொல்லி கொடுத்தா இவன் படிக்க மாட்டேங்கிறான். மறுநாள் சாயந்தரம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, ஓம்கிலா, நம்மளோட நிலம் போயிடுச்சுமா. 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. கிராமத்துல இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கலாமா? கிராமத்துல எந்த ஒரு வேலையும் இல்ல. நான் நகரத்துக்கு போறேன். ஏதாவது வேலையோ தொழிலோ செட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அங்கிருந்து பணம் அனுப்புறேன். ஆனா நீ எந்த நகரத்துக்கு போவ? நான் டெல்லிக்கு போறேன். நீ விசாகப்பட்டினம் போ. அங்க நம்ம கிராமத்தை சேர்ந்த நாரியன் வேலை பாக்குறான். வெளியூர்ல நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா நமக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். ஓம்கிலா ஆந்திர பிரதேஷ்ல கடற்கரைக்கிட்ட அமைஞ்ச ஒரு நகரம் விசாகப்பட்டினத்துக்கு போயிட்டா. அப்புறம் தான் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் நாரியனை போய் பார்த்தா. நான் இங்க வேலை தேடி வந்திருக்கேன். இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொட. உனக்கு என்ன செய்ய தெரியும்? நான் சைனீஸ் ஃபுட் எல்லாம் நல்லா சமைப்பேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல மோமோஸ் செய்யறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. நான் போய் என் முதலாளிகிட்ட பேசி பார்க்குறேன். நாரின் ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்ட பேசினான். அப்புறம் ஓங்கிலாவுக்கு மோமோஸ் செய்யற வேலை கிடைச்சிடுச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் கடற்கரை கிட்ட இருந்தது. ஜனங்க அந்த பீச்சுக்கு வருவாங்க. மற்றபடி சாப்பாடு எல்லாம் அங்க நடக்கும். ஓம்கிலா கையால செய்யற டேஸ்டியான மோமோஸ் ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட் வருமானம் நல்லா அதிகமா வந்தது. ஆனா வியாபாரம் அதிகமா வர்றதுனால விஷ்ணு அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸோட சேலரிய அதிகமாக்கல. அவரு ஓம்கிலாவுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் கொடுப்பாரு. ஓம்கிலாவுக்கு அதுல சேமிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இங்க வந்து 6 மாசம் ஆக போகுது. நான் ரொம்ப சிரமப்பட்டு வீட்டுக்கு 8 இல்ல 10,000 ரூபாய் தான் அனுப்ப முடியுது. பாவம், அம்மா செலவுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. மறுநாள் ஓம்கிலா ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் பேசினா. அங்கிள், என்னோட சேலரிய 15,000 ரூபாவா கொடுங்களேன். என்னால வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் உன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேனா? உனக்கு வேலை கொடுத்துருக்கான்ல, அதுவே நான் உன் மேல காட்டுற பெரிய கருணை தான். சேலரிலாம் அதிகமாகாது. போய் வேலையை பாரு. அப்போ ஓம்கிலா கிட்ட வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனால அவர் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறதுல கவனமா இருந்தா. அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட அடிக்கடி ஒரு நாய் வரும். ஓம்கிலா அதுக்கு மோத்தின்னு பேரு வச்சா. மோத்தி அங்க வரும்போதெல்லாம் ஓம்கிலா அதுக்கு சாப்பிட 2 மோமோஸ் கொடுப்பா. ஒரு நாள் ரெஸ்டாரண்டோட ஓனரு ஓம்கிலா நாய்க்கு மோமோஸ் கொடுக்கறத பார்த்துட்டாரு. மோமோஸ் பண்றதுக்கான பொருளை எல்லாம் உன்னோட அப்பாவோட காசை வச்சும் வாங்கலல்ல, நீ நாய்ங்களுக்கு போய் மோமோஸை கொடுத்துட்டு இருக்க. இந்த 2 மோமோஸை நாய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அப்படி என்ன குறைஞ்சு போயிடுச்சு? ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் எங்க அப்பா அம்மாவெல்லாம் இழுக்கிறீங்க நீங்க? இந்த மோமோஸுக்கான பணத்தை உன் சேலரியில இருந்து கட் பண்ணிடுவேன். அந்த மாசம் விஷ்ணு வெறும் 8,000 ரூபாய் தான் ஓம்கிலாவுக்கு கொடுத்தாரு. அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளியோட கொடூரமான செயலால ஓம்கிலா ஒரு முடிவெடுத்தா. ஓம்கிலா நாரியன் கிட்ட சொன்னா, நான் இங்கே என்னோட வேலையை விடுறேன். நான் இப்ப எனக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். ஆனா அதுக்காக நீ நிறைய பொருட்களை வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குமே. அப்புறம் உனக்கு ஒரு கவுண்டரும் தேவைப்படும். அதுல வச்சுதான் நீ மோமோஸை விற்க முடியும். அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதா? நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், கொஞ்சம் நீ கொடு. ஓம்கிலா கடற்கரை கிட்ட ஒரு கவுண்டர்ல மோமோஸ் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சா.
இப்போ விஷ்ணுவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிகமா மோமோஸ் சாப்பிட யாரும் வரதில்ல. பீச்சுக்கு சுத்த வரவங்க அதிகப்படியான நாட்கள் ஓம்கிலா கிட்ட மோமோஸ் சாப்பிடுவாங்க. ஓம்கிலா இப்போ மாசம் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. விஷ்ணுக்கு ஓம்கிலாவோட கவுண்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கிறத பார்த்து கவலையாயிடுச்சு. இவ்வளோ நாள் என்னோட ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வித்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு வந்து என்னோட அதிகாரத்தையே முடிச்சு வச்சுட்டாலே. இவ என்னைக்கு வேணா என்ன மாதிரியே ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சின்ன செடி பெரிய மரமாகறதுக்குள்ள அதை வெட்டி அழிக்கிறது தான் நல்லது. விஷ்ணு ஒரு நாள் ஓம்கிலா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, ஓம்கிலா, என்னோட புது ஒர்க்கர்ஸ் மோமோஸை நல்லாவே செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ மறுபடியும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடு. நான் உன்னோட சேலரியை 2,000 ரூபாய் அதிகமாக்கி தரேன். வேண்டாம் அங்கிள், இப்போ நான் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். உங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இப்ப இல்ல. அப்படின்னா நீ உன்னோட கவுண்டரை என்னோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து தூரமா கொண்டு போ. எதுக்காக பண்ணணும்? ஏன் இந்த பீச்சோட நிலம் உங்க அப்பாவுக்கு சொந்தமா? ஓம்கிலாவோட வாயில இருந்து குத்துற மாதிரி வார்த்தையை கேட்டதும் விஷ்ணுவுக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. நீங்க மோமோஸை தவிர இன்னும் வேற என்னென்னமோ சேல்ஸ் பண்றீங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்டை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளா இந்த பொண்ணு என்கிட்ட தான் சேலரியை வாங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப இவ எனக்கே வாய்ப்பு தராளா? இவளோட அகங்காரத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சு வைக்கலன்னா என்னோட பேரு விஷ்ணு சந்திர தேசாய் கிடையாது. அன்னைக்கு ராத்திரி ஓம்கிலா தன்னோட ரூமுக்கு போன போது 2 ஆட்கள் அவளை பிடிச்சிட்டாங்க. நீ மட்டும் உன்னோட கவுண்டரை விஷ்ணு அண்ணனோட கடையிலேருந்து தூரமாக கொண்டு போய் வைக்கலன்னா அது உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. எங்களோட ஆளுங்க அருணாச்சல் பிரதேஷ்லேயும் இருக்காங்க. அவங்க உன்னோட குடும்பத்தையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த 2 பேரும் ஓம்கிலாவை மிரட்டிட்டு போயிட்டாங்க. ஓம்கிலாவுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மூச்சு விட முடிஞ்சது. ஓம்கிலா போன்ல தன்னோட அம்மா கிட்ட பேசினா, நீ பயப்படாதம்மா, யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ உன் வேலையில கவனத்தை செலுத்து. நீ உடனே இப்ப போலீஸை போய் பாரு. ஓம்கிலா போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணா. போலீஸ் விஷ்ணு கிட்ட போச்சு. விஷ்ணு அண்ணன், நீங்க இந்த ஏரியாவில் ரொம்பவே நல்ல மனுஷன். நீங்க ஒருத்தனோட உயிரை எடுத்து கொலைகாரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர் சார், நான் யாரையும் கொல்லணும்னு நினைக்கவே இல்லையே. நான் அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இந்த மாதிரி பயமுறுத்துற வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க, இல்லைன்னா உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அந்த பொண்ணை அவளோட வேலையை செய்ய விடுங்க. போலீஸ் போனதுக்கு அப்புறம் விஷ்ணு யோசிக்க ஆரம்பிச்சாரு. பலத்தால வேலையே நடக்காது. நான் நல்லா மாட்டிக்குவேன். நம்ம புத்தியை வச்சு தான் ஏதாவது பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓம்கிலா கிட்ட ஒரு பொண்ணு வந்தா. ஹலோ மேம், நான் ஹிந்துஸ்தான் பே கம்பெனி மூலமா வந்திருக்கேன். ப்ளீஸ் நீங்க எங்க கோட் ஸ்கேனரை போட்டுக்கிறீங்களா? அதுக்கு பணம் செலவாகுமே. இது ஃப்ரீ. நீங்க என்கிட்ட உங்க மொபைலை கொடுங்க. இப்பவே நான் உங்க அக்கௌண்ட்டை இதுல லிங்க் பண்ணிடுறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஓம்கிலா யோசிச்சா, சரி நாமளும் இந்த ஸ்கேனரை போடலான்னு முடிவு பண்ணா. ஓம்கிலா தன்னோட மொபைலை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தா. அந்த பொண்ணு ஒரு ஹேக்கர். அவளை விஷ்ணு அனுப்பி வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு ஓம்கிலாவோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டா. இந்தாங்க, முடிஞ்சது. மறுநாள் ஓம்கிலா தன்னோட ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக போனா. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது அவளோட அக்கௌண்ட்ல 1 ரூபாய் காசு கூட இல்லைன்னு. ஓம்கிலா உடனே பேங்க்குக்கு போனா. அவ தன்னோட அக்கௌண்ட்டை பத்தி அங்க விசாரிச்சா. பேங்க்ல அவகிட்ட சொன்னாங்க, அதாவது அவ ஆன்லைன் பேமெண்ட் ஏமாற்றத்துக்கு பலியாயிட்டான்னு. ஓம்கிலாவுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ஹிந்துஸ்தான் பேல இருந்து வந்த பொண்ணு அவளை ஏமாத்திட்டான்னு. ஓம்கிலா அந்த பொண்ணை பத்தின ரிப்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணா. ஆனா அந்த பொண்ணை பத்தி எந்த ஒரு விவரமும் கிடைக்கல. அங்க விஷ்ணு ஓம்கிலாவோட கவுண்டர்ல இருந்த பொருள் எல்லாத்தையும் திருடிட்டாரு. அதுலதான் ஓம்கிலா எல்லா பொருட்களையும் வச்சிருந்தா. இப்போ ஓம்கிலா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமும் கிடையாது, அப்புறம் பொருளும் கிடையாது. அவ அழுதுகிட்டே நாரியனை பாக்கிறதுக்கு போனா. நான் ஏமாந்துட்டேன் நாரியன். என்னாச்சு ஓம்கிலா, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஓம்கிலா நாரியன் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா. எனக்கு உன்னால 10,000 ரூபாய் ஹெல்ப் பண்ண முடியுமா? நாரியன் 2 நாளைக்கு முன்னாடி தான் கிராமத்தை விட்டு வந்திருந்தான். என்ன மன்னிச்சிடு ஓம்கிலா, நான் முந்தா நேத்து தான் என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட்டு கிராமத்துல இருந்து வந்தேன். எல்லா பணத்தையும் கல்யாணத்துல செலவாக்கிட்டேன். ஓம்கிலா பீச்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த நாய் மோத்தி வந்தது. அதுக்கு தான் ஓம்கிலா மோமோஸ் கொடுப்பா. இன்னைக்கு உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். மோத்தி உடனே ஒரு கடவுளா மாறினா. நான் சமுத்திர தேவன் வருணன். இந்த நாயோட உருவத்துல இந்த பீச்சில் சுத்திக்கிட்டே ஜனங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு எதுக்கு தரிசனம் கொடுத்தீங்க? நான் என்னைக்கும் பூஜை கூட பண்ணது கிடையாது. கடவுள் எப்பவும் ஒரு பிராணியோட ரூபத்துல வந்து தான் ஜனங்களுக்கு பரீட்சை வைப்பாரு.
வருணதேவன் ஓங்கிலா கிட்ட சில விதைகளை கொடுத்தாரு. இந்த விதைகளை கடற்கரை ஓரமாக புதைச்சி வச்சுடு. அதிலிருந்து வர செடியில இருந்து உனக்கு மோமோஸ் கிடைக்கும். அந்த மோமோஸை உன்னால மட்டும்தான் அந்த செடியிலிருந்து பறிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு வருணதேவன் மறைஞ்சிட்டாரு. ஓங்கிலா அந்த விதைகளை மண்ணுல புதைச்சா மறுநாளே செடிகள் வளர்ந்து வந்தது. அதுல மோமோஸ் வளர்ந்துருந்தது. ஓம்கிலா அந்த மோமோஸை பறிச்சு ஒரு கூடையில வச்சா. அப்புறம் மோமோஸை விற்க ஆரம்பிச்சா. அந்த மோமோஸ்ல அதே சுவை இருந்தது. அதுல ஓம்கிலா தன்னோட கையால செஞ்ச மோமோஸோட சுவை இருக்கும். விஷ்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது ஓம்கிலா மண்ணுல மோமோஸ் செடி வளர்த்திருக்கான்னு, அவரு ராத்திரியில மோமோஸை பறிக்கிறதுக்காக போனாரு. விஷ்ணு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒரு மோமோஸை கூட பறிக்க முடியல. அப்புறம் அந்த செடியையும் பிடுங்க முடியல. விஷ்ணு மார்க்கெட்டுக்கு போய் விஷப்பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்தாரு. அது பயிர்களை அழிக்கக்கூடியது. அவரு அந்த மோமோஸ் செடியில பூச்சி மருந்தை தெளிச்சாரு. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. அப்பதான் வேகமா ஒரு அலை வந்தது. அது செடியில இருந்த பூச்சி மருந்து எல்லாத்தையும் சுத்தமாக்கிடுச்சு. விஷ்ணு ஒரு வண்டியில நிறைய மரக்கட்டைகளை அள்ளிக்கிட்டு வந்தாரு. அவர் அந்த மரக்கட்டைகளை மோமோஸ் செடி மேல போட்டுட்டாரு. அப்புறம் அந்த மரத்துல அவரு பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சாரு. விஷ்ணு இப்ப எல்லா காரியமும் முடிஞ்சிடும்னு நினைச்சாரு. ஆனா அப்பதான் பீச்சில் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் நெருப்பு அடைஞ்சிடுச்சு. இந்த மழை இந்த நேரத்துல தான் வரணுமா? அப்பதான் நாரியன் அந்த இடத்துக்கு வந்தான். நீங்க எதுக்காக சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓம்கிலா என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மோமோஸ் ஒரு தெய்வம் அவளுக்கு கொடுத்த வரமா. யாராலையும் இதை எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு நாத்திகன். எனக்கு இந்த தெய்வத்தை பத்தியும் வரத்தை பத்தியும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் என்னோட கடின உழைப்பை வச்சு தான் சம்பாதிச்சேன். ஓம்கிலாவோட இந்த மோமோஸை நான் உன் கண்ணு முன்னாடியே அழிச்சு காட்டுறேன். நீயே அதை பாரு. அப்பதான் ஓம்கிலா அங்க வந்தா. விஷ்ணு அங்கர், என்னோட மோமோஸ் செடிக்கு எந்த பாதிப்பையும் உருவாக்காதீங்க. அப்புறம் நான் மறுபடியும் போலீஸை போய் பார்த்து அவங்க கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒருவேளை இவ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனானா என்னோட இமேஜே அழிஞ்சு போயிடுமே. இப்ப நம்ம இங்க இருந்து ஒதுங்கி போறது தான் நமக்கு நல்லதா இருக்கும். நீ தப்பா நினைக்கிற ஓம்கிலா. நான் இந்த மோமோஸை பார்த்துட்டு போலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அது உனக்கு பிடிக்கலன்னா நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். நரீன், நீ ஏன் கூட வா. விஷ்ணு நாரியனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. நரீன், நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை முதலாளி? நீ உன்னோட கிராமத்துக்கு போ. எப்படியாவது ஓம்கிலாவோட அம்மாவுக்கும் அவனோட தம்பிங்களுக்கும் ஜுரம் வர வச்சுடு. ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓம்கிலா அவங்கள பாத்துக்கிறதுக்காகவே இந்த இடத்த விட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாள்ல. அப்புறம் ஒரு வழியா ஓம்கிலா என்னோட வழியில இருந்தும் நகர்ந்து போயிடுவா. நீ இந்த வேலையை செஞ்சனா நான் உனக்கு 15,000 ரூபாய் பணம் தருவேன். ஆனா நீ இந்த வேலையை செய்யலன்னா உன்னை நான் வேலையை விட்டு ஒரடியா தூக்கிடுவேன். நாரியனுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவனால தூங்க முடியல. அட கடவுளே, நான் என்ன பண்றது? என்னால வேலையை விட்டு போக முடியாது. என்னோட மனைவியும் குழந்தையும் பசியாலேயே செத்துருவாங்க. என் முதலாளி சொன்ன வேலையை முடிக்கிறத தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இந்த பாவத்தை எனக்காக ஒன்றும் செய்யலையே. ஒரு கட்டாயத்தால தான் இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு. கடவுளே, என்னை மன்னிச்சிடுங்க. அவன் கிராமத்துக்கு போனான். அப்புறம் ஓம்கிலா வீட்டுக்கு ஸ்வீட் கொண்டு போனான். ஓம்கிலாவோட அம்மா நாரியனுக்கு சித்தி. சித்தி, நான் புதுசா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்கேன். அதுக்காக தான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். ஓம்கிலாவோட அம்மா நாரியனை ரொம்பவே நம்புவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்ப்பா. அது சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அது சரி, ஓம்கிலா எப்படி இருக்கா? வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓம்கிலாவோட வியாபாரமும் சூப்பரா போகுது. உங்களோட பொண்ணு ரொம்ப கடின உழைப்பாளி. இப்படி ஒரு பொண்ணு அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைப்பா. கொஞ்ச நேரம் பேசிட்டு நாரியன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஓம்கிலாவோட அம்மா அப்புறம் அவளோட தம்பிங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டாங்க. அவங்க 4 பேருக்கும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஓம்கிலா தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக திரும்பி வீட்டுக்கு வர வேண்டியதாயிடுச்சு. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை. இந்த செடிகளை புடுங்க தானே முடியாது, ஆனா இதை என்னால அழிக்க முடியும்ல. விஷ்ணு ஒரு ரோலரை எடுத்துட்டு வந்தாரு. அவர் அந்த செடி மேல ரோலரை ஏத்தினாரு. ஆனா அப்ப கூட அந்த செடிங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ரோலர் மேலே ஏத்திட்ட உடனே செடிங்க மறுபடியும் அதே மாதிரி நின்னுச்சு. விஷ்ணு கோவத்துல பைத்தியம் ஆயிட்டாரு. அவருக்கு முன்னாடி அதே நாய் மோதி நின்றுட்டு இருந்தது. விஷ்ணு தன்னோட கோவத்தை அந்த நாய் மேல காட்ட நினைச்சாரு. இன்னைக்கு நான் இந்த நாயை சும்மாவே விட மாட்டேன். விஷ்ணு ரோலரை அந்த நாய் மேல ஏத்துறதுக்கு தான் இருந்தாரு. அப்பதான் நாய் வருணதேவனா மாறிடுச்சு. அப்புறம் அந்த வருணதேவன் விஷ்ணுவை ரோலரோட தூக்கி சமுத்திரத்தோட மத்தியில வீசினாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் அடிக்க வராது, என்னை காப்பாத்துங்க.
வருணதேவன் அவர்கிட்ட போய் சொன்னாரு, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா நீ முதல்ல எனக்கு வாக்கு கொடு. ஓம்கிலாவோட வேலையில நீ எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. நான் வாக்கு கொடுக்குறேன். ஓம்கிலாவோட வியாபாரத்துல என்னால எந்த ஒரு தொந்தரவும் வராது. அவளோட பணத்தை திரும்பவும் கொடுத்துடுறேன். அவளோட கவுண்டரையும் கொடுத்துடுறேன். அப்போதான் வருணதேவன் விஷ்ணுவை தூக்கி கடற்கரை கிட்ட வீசினாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அவர் ஓம்கிலாவோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் ஓம்கிலாவோட குடும்பத்தையும் சரி பண்ணாரு. ஓம்கிலா நகரத்துக்கு திரும்பி வந்தா. அப்புறம் அவளோட வியாபாரத்தை பழையபடி நடத்தினா. சந்தன் ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன். ஆனா அவன் ரொம்பவே மோசமானவன். அவன் வீட்லயும் வீட்டுக்கு வெளியிலயும் சரி யார்கிட்டயும் நேருக்கு நேரா ஒழுங்கா பேசக்கூட மாட்டான். அவனுடைய இந்த பழக்கத்தினால அவனோட வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. எல்லாரும் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா சந்தன் யாரோட சொல்லையும் கேட்கவே மாட்டேங்கிறான். கண்ணா, உன்னோட வாயை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்க பாரு. நீ யார்கிட்டயாவது பேசினா அவங்களோட வயசை கொஞ்சம் கவனத்துல வச்சு பார்த்து பேசுப்பா. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத நீங்க எனக்கு சொல்லாதீங்க. போய் உங்களோட பொண்ணை பார்த்துக்கோங்க. நாளைக்கு அவள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. அவளுக்கு தான் நீங்கள் மரியாதையை சொல்லி கொடுக்கணும். எனக்கெல்லாம் வேண்டாம். என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுற? அவ உன்னோட தங்கச்சி. நானும் உன்னோட அப்பாவும் உனக்கு இந்த மாதிரி மேனஸை தான் கற்றுக் கொடுத்தோமா சொல்லு. நீ என்னடானா எங்ககிட்டயும் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் யாருக்கிட்டையும் எதையும் கற்றுக்க மாட்டேன். எனக்கு எதை கற்றுக்கணுமோ அதை நானே கற்றுக்குவேன். சரியா? எனக்கு யாரோட அவசியமும் இல்லை. சந்தனோட பேச்சுனால அப்புறம் அவனோட நடவடிக்கைனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வெறுப்படைஞ்சிட்டாங்க. அதாவது எல்லாரும் சந்தன் மேல புகார் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்க. ஏன்னா சந்தன் அவங்க அப்பாவுக்கு மட்டுமே பயப்படுறவன். நீங்களே பாருங்கங்க, இந்த சந்தன் திருந்துற மாதிரியே தெரியலங்க. நாளுக்கு நாள் இவன் கெட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவனை ஏதாவது பண்ணுங்களேன், இல்லாட்டி இந்த கிராமம் முழுக்க நாம தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கோம். நானும் இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். இப்போல்லாம் அவன் ரொம்பவே சிடுமுஞ்சா மாறிட்டானா. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, வெளியாளுங்க என் பையனை பற்றி தப்பாக சொல்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அவனை பற்றி அப்படி சொல்லும்போது நான் இதை பற்றி கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்க, நான் அவனை உங்க முன்னாடி கொண்டு வரேன். என்னாச்சு? எதுக்காக என்ன தேவையில்லாமல் இங்கே கூப்பிட்டீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னை பற்றி எல்லாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதானே? என் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? ரொம்ப திமிராயிட்டல்ல நீ. ஆனால் தப்பு எல்லாம் என்னோடது தான். என்னோட பையன் இவ்வளோ பெரிய கோவக்காரன் ஆகிட்டான். ஆனால் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நான் கிளம்புறேன். இனிமேல் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் உனக்கு ரொம்பவே தான் இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து உன்னோட பாக்கெட் மணியை நான் கட் பண்ணுறேன். அப்புறம் இனிமேல் நீ இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். வெளியே போனேன்னா நீ ரொம்பவே கெட்டு போயிடுவே. சந்தன் அவங்க அப்பா பேச்ச கேட்கவே இல்லை. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனான். நீ மட்டும் இப்போ வெளியே போனேன்னா திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடாத. இனிமே இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடமே கிடையாது. என்னோட வாழ்க்கையை நானே பார்த்துக்குவேன். சந்தன் கோவத்துல வீட்டை விட்டு என்னமோ வெளியே போயிட்டான். இப்ப அவனுக்கு எதுவுமே புரியல, அதாவது அவன் எங்க போறதுன்னு. அதனால அவன் ஒரு மோமோக்காரர்கிட்ட போனான். அங்கதான் அவன் அடிக்கடி மோமோஸ் சாப்பிடுவான். ஒரு பிளேட் மோமோஸ் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அண்ணே, இப்போ கொஞ்சம் மோமோஸ் தான் பாக்கி இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு அந்த மோமோஸ் வராதே. ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால நான் கடையை வேற மூடலான்னு யோசித்தேன். நீங்களாம் இருக்கீங்களே, போய் எனக்காக பானிபூரி கொண்டு வா. சந்தன் இப்படி சொன்னதும் மோமோஸ்காரரு அவனுக்காக ஒரு பிளேட் பானிபூரி கொண்டு வந்தான். அப்புறம் அதே பிளேட்ல மீதம் இருந்த சில மோமோஸ்களை வச்சு கொண்டு வந்தான். இதை வாங்கிக்கங்கண்ணே. பானிபூரி அப்புறம் மோமோஸ் ரெண்டும் இருக்கு இதில். சந்தன் வேண்டா வெறுப்பா அந்த பிளேட்டை நோக்கி பார்த்தான். அவனுக்கு பசி என்னமோ எடுக்குதுதான், ஆனா அவனுக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. இந்த மாதிரி பானிபூரி மோமோஸ் எல்லாம் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். வேறு ஏதாவது புதுசாக சாப்பிட்ணும். இதெல்லாம் சாப்பிட்டு நான் வெறுத்து போயிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க பேச்சால ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன். இப்போ வெளியே வந்து இதை வேற சாப்பிட்ணுமா? சந்தன் கோவத்தில் பானிபூரிக்குள்ள மோமோஸை எடுத்து போட்டான். அதில் மோமோஸ் பானிபூரியில் இருக்கிற மசாலா தண்ணியோட கலந்துடுச்சு. இதை நீயே சாப்பிடு. உன்னால் தினமும் இது எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? நீங்கள் தானே என்கிட்ட மோமோஸை கேட்டீங்க. அப்புறம் பானிபூரி கொண்டு வர சொல்லியும் நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே கோவப்படுறீங்க? இதை சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு?
அந்த மோமோஸ்காரன் பானிபூரிக்குள்ள போட்டிருக்கிற மோமோஸை எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கு அது ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. நீங்கள் கோவத்தில் ஒரு புதிய டிஷ்ஷையே உருவாக்கிட்டீங்களே, இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறியா? அப்படின்னா நானும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். சந்தனுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே. இப்போ நான் எல்லா மோமோஸையும் பானிபூரியில் போட்டு தான் சாப்பிட போகிறேன். சந்தன் இதே மாதிரி எல்லா மோமோஸையும் பானிபூரிக்குள்ள போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். சரிங்கண்ணே, இப்போ நீங்கள் கிளம்புங்க. எப்படியா இருந்தாலும் நான் என் கடையை மூட தானே போகிறேன். என்னோடய வீட்டிலேருந்து துரத்தி விட்டுட்டாங்க. இனிமேல் நான் உன் கூடயே இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஏதாவது வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும். அப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியுன்றதை நான் காட்டணும். சந்தன் இப்போ அந்த மோமோஸ்காரன் கூடவே மோமோஸ் வியாபாரம் பண்ணுறதுக்கு யோசிச்சான். அண்ணே, மோமோஸ் விற்கிறதுனால அந்த அளவுக்கு வருமானம்லாம் கிடைக்காது. இதை வச்சு தான் நான் என் வீட்டையே பார்த்துட்ருக்கேன். என்னால் எப்படி உங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். சந்தனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதாவது மோமோஸ்காரன் அவனை அந்த கடைக்காரன் கூடவே வச்சுப்பான்னு நம்பினான். ஆனா இப்ப அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்புறம் அவன் தங்கறதுக்கு எந்த ஒரு வீடும் கிடையாது. சந்தனுக்கு மோமோஸ்காரன் சொன்னது ரொம்பவே கோவம் வந்தது. நீ என்ன நினைச்ச? நான் என்ன பிச்சைக்காரனா? உங்ககிட்ட வேலை தேடியா வந்தேன்? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் வேலை கொடுத்தவன். உங்களோட இந்த குணத்தினால தான் ஜனங்க யாருக்கும் உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. உங்களோட குணம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களை என் கூட வேலைக்கு வச்சுருந்துருப்பேன். உங்ககிட்ட வேலை செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சந்தன் கோவத்தோட அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனான். அப்புறம் பானிபூரி கடைக்காரங்கிட்ட போனான். அப்புறம் அவர்கிட்ட வேலை விஷயமா பேசினான். நான் வேலை தேடிட்டு இருக்கேன். உங்களால் உங்கள் கடையில் எனக்கு ஏதாவது வேலை தர முடியுமா? என்னோடது சின்ன கடை தானேப்பா, நான் எப்படி உனக்கு வேலை தர முடியும் சொல்லு. இப்ப சந்தனுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது அவன் இப்ப கூட தன்னோட நடவடிக்கையை மாத்திக்கலன்னா அப்புறம் அவனுக்கு தெருவிலேயே தூங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். அதனால அவன் ரொம்ப அன்பா பானிபூரிக்காரர்கிட்ட பேசினான். இங்கே பாருங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சோன்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யறதுனால நிறைய பணம் கிடைக்கும்னா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. இப்ப பானிபூரிக்காரர் அவனோட சேர்ந்து வேலை செய்ய தயாராயிட்டாரு. ஆனா இப்பவும் சந்தனுக்கு மோமோஸ்காரரும் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அதனால அவன் தன்னோட கோவத்தை சாந்தப்படுத்திக்கிட்டு மோமோஸ் கடைக்காரன் கிட்ட போனான். அப்புறம் அவன் கிட்ட சாரி கேட்டான். என்ன மன்னிச்சிடுப்பா, நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் கோவமாக தப்பாக பேசிட்டேன். ஆனால் இனிமேல் நான் அப்படி எப்போவுமே பண்ணவே மாட்டேன். ஒருவேளை உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. ஆனால் நீங்கள் எந்த வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களோ அது என்ன வேலை? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம மோமோஸை பானிபூரிக்குள்ளே வச்சு விற்கலாம். அதோட டேஸ்ட்டு ஜனங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். இது ரொம்பவே நல்ல ஐடியாண்ணே. ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம நிறைய பானிபூரிகளை வாங்க வேண்டியது இருக்கு. இல்லை, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் பானிபூரிக்காரர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே பேசிட்டேன். அவரும் இதுக்கு தயாராக இருக்காரு. நல்ல காரியத்தை நம்ம எதுக்காக லேட் பண்ணணும்? நம்ம 3 பேரும் சேர்ந்து நாளைக்கு காலையிலேயே இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். சந்தன் இன்னைக்கு மோமோஸ்காரன் கூட அவனோட கடையிலேயே படுத்து தூங்கினான். அப்புறம் காலையில எழுந்து 2 பேரும் சேர்ந்து மோமோஸ செஞ்சாங்க. அப்புறம் கூடவே பானிபூரிக்காரரும் பானிபூரிய தயார் பண்ணி பக்கத்துல வச்சாரு. இப்ப இவங்க 3 பேரும் கடைக்கு வெளியில ஒரு போர்டை போட்டாங்க. மோமோஸ் பானிபூரிக்காரர். அது சரிங்க அண்ணே, உங்க கடையில மோமோஸ் கிடைக்குமா இல்ல பானிபூரி கிடைக்குமா? நாங்கள் எல்லாம் ஒரு புது டிஷ்ஷை செஞ்சுருக்கோம், மோமோஸ் பானிபூரி. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படின்னா ஒரு தடவை நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நீங்க எனக்கு ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரி கொடுங்க. சந்தனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ரொம்ப நல்லதா ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரியை தயார் பண்ணாங்க. இந்தாங்க உங்களோட மோமோஸ் பானிபூரி. அந்த பொண்ணு மோமோஸ் பானிபூரியை சாப்பிட்டா. இன்னைக்கு எனக்கு நீங்க ஒரு வித்தியாசமான டிஷ் கொடுத்துருக்கீங்க. இது என்னோட மம்மிக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்கு ஒரு பிளேட் பேக் பண்ணி கொடுத்துருங்க. சந்தன் ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரிய கவர்ல கட்டி அந்த பொண்ணு கையில கொடுத்தான். அப்புறம் இதே போல நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க. அதனால இவங்க 3 பேருக்கும் ஒரே நாள்ல பயங்கரமான வியாபாரம் நடந்தது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசணும்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியும். நான் இந்த விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சந்தன் தன்னோட கோவத்தெல்லாம் விட்டுட்டு எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேச ஆரம்பிச்சான். அப்புறம் எல்லாருக்கும் அவனுடைய மாறி போன இந்த குணங்கள் ரொம்ப நல்லா இருந்தது.
கொஞ்ச நாள் கடையில வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சந்தனுக்கு தன்னோட வீடு ஞாபகம் வந்தது. அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போனான். எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீ எங்க போன? எங்களுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுப்பா. இனிமே இங்க யாரும் உன்னை எதுவும் பேச மாட்டாங்கப்பா. ஆனா நீ வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடாதா? நான் இப்போ ரொம்ப மாறிட்டேம்மா. இப்போ நான் என்னோட சொந்த வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிட்டேன். சந்தன் இப்ப தங்குறதுக்கு தன்னோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். கைலாஷ்புரான்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. கைலாஷ்புராவோட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா அந்த கிராமம் ஒற்றுமைக்கு பேர் போனது. மத்த கிராமங்கள் மத்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் கைலாஷ்புரா கிராமத்தோட ஒற்றுமைய பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஆனா கொஞ்ச நாளா கைலாஷ்புரா கிராமத்தை சேர்ந்த ஜனங்க வறண்டு போனதுனாலயும் மழை இல்லாத காரணத்தினாலயும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. இந்த நதியில ஒரு சொட்டு தண்ணி கூட மிச்சம் இல்லாம போயிடுச்சு. நதி வத்திடுச்சு, குளம் வத்திடுச்சு. அப்புறம் அடி பம்புலையும் 3 மணி நேரம் அடிச்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வர மாட்டேங்குது. இந்த நதியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாரும் நகரத்துக்கு போயிடுவோம். குறைஞ்சது 2 வேளை சாப்பாட்டுக்காவது ஏதாவது செய்யலாம்ல. அப்படி நகரத்துக்கு போறதா இருந்தாலும் எப்படி போறது? நம்ம கையில அந்த அளவுக்கு பணம் கிடையாதே. நகரம் என்ன இங்க ரொம்ப பக்கத்துலயா இருக்கு? மாட்டு வண்டி, ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய வண்டிங்களோட வாடகைங்க கூட ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நீயும் ரொம்ப சரியா தான் சொல்ற. இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரி வா, நம்ம கிராமத்துக்கே போய் பார்ப்போம். வெயில்ல இந்த தாகத்தால தவிக்கிறதுக்கு பதிலா நம்ம கடல் தண்ணியே குடிக்கலான்னு தோணுது. அட முராரி, நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? கடலோட உப்பு தண்ணிய நம்ம எப்படி குடிக்க முடியும் சொல்லு? வேற என்ன பண்றது ஹீரான்னு? வெயிலால நிலைமை அப்படிதானே இருக்கு. நாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம கிராமத்தோட குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பெரிய பிரச்சனை ஏற்படும். நாம இப்பவே போய் கிராம மேடையில உட்கார்ந்துருக்க பண்டா பாபா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். நாம அங்க போனோம்னா இதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குங்க. நீயும் சரியாதான் சொல்ற. நம்ம கண்டிப்பா அங்க போய் ஆகணும். ஹீராமணியும் அவரோட மனைவியும் முராரியோட சேர்ந்து அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ரொம்ப வயசான பண்டா பாபாவை சந்திக்கிறதுக்காக போனாங்க. பாபாஜி வாழ்க. பண்டா பாபா அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, சொல்லுங்க, நீங்க எல்லாரும் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இது வரைக்கும் நீங்க யாரும் என்னை பார்க்க வந்ததே இல்லையே. அது என்னன்னா, நாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். எங்க கிராமத்தோட இந்த தண்ணி பிரச்சனை எப்பதான் சரியாகும்? நீங்க இப்பதான் வரீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெளிவா சொல்லுங்க. எல்லா கிராமத்தாளங்களையும் கூட்டிட்டு வாங்க, அப்புறம் என் கூட வாங்க. எனக்கு என்னவோ இந்த பாபா தாகத்தால பைத்தியம் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காரே. பண்டா பாபா கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிராமத்துல இருக்கிற ரொம்ப பழைய சூரிய தேவனோட கோவிலுக்கு போனாரு. அப்புறம் அங்க போய் அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, உங்க கிராமத்து ஆளுங்க யாருக்குமே தெரியலையா இந்த சூரிய தேவனோட சிலை எங்க போச்சு? பாபா இப்படி சொன்ன உடனே எல்லாரும் அந்த சிலை இருக்கிற இடத்த பார்த்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அங்க எந்த ஒரு சூரிய தேவனோட சிலையும் அவங்க கண்ணுக்கு தெரியல. முதல்ல அந்த இடத்துல இருந்தது. இது எப்படி நடக்க முடியும்? நான் போன மாசம் கூட இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அப்போ சிலை இங்க தானே இருந்தது. நீயே சொல்லு. ஆமாங்க, நீங்க சரியாதான் சொல்றீங்க. இது எப்படி நடந்ததுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சிலை கோயில்ல இல்லாததுனால என்ன பிரச்சனை வந்துச்சு? பாபா, எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் எல்லாருக்கும் தெளிவா சொல்லுங்க. விஷயம் என்ன? அப்ப பாபா எல்லா விஷயத்தையும் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நகரத்துல இருந்து ஒரு ஆளு இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்திருந்தாரு? ஆமாங்க பாபா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவரும் இந்த கோவில்ல தான் தங்கி இருந்தாரு. வா, இந்த கோயில் பார்க்க ரொம்ப பழமையாக தெரியுதே. நான் மட்டும் இங்கே இருக்கிற இந்த சிலையை திருடி விற்றேன்னா நான் ஒரே ராத்திரியில் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஆனால் அதுக்காக எனக்கு ரொம்ப பெரிய கில்லாடியான திருடங்க வேணுமே. நகரத்தை சேர்ந்த வியாபாரி நகரத்துல இருக்கிற சில திருடனுங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க கிட்ட கோவில்ல இருக்கிற சிலையை திருட சொல்லி சொன்னாரு. அந்த திருடனுங்களும் வந்து ராத்திரியோட ராத்திரியா கோவில்ல இருந்த சூரிய தேவனோட சிலையை திருடிட்டு போனாங்க. நீங்க கிராமத்து ஜனங்கள்லாம் வெக்கப்படணும். நீங்க எல்லாரும் ஊருக்குள்ள இருக்கும் போதே தெய்வம் திருடு போயிருக்கு. அது உங்களுக்கு புரியலல்ல? நீங்கெல்லாம் என்னதான் பக்தர்களோ? சாமி, எங்களுக்கு இன்னமும் புரியவே இல்லை. விஷயம் என்ன? அந்த சிலைக்கும் வெயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
சூரிய தேவனோட சிலை கிராமத்துல இருக்கிற வரைக்கும் கிராமம் நிம்மதியா எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த சிலை திருடு போன காரணத்தால தான் நம்ம கிராமம் இவ்வளோ கஷ்டத்துலயும் வறட்சியிலையும் இருக்கு. ஹீராமணி சொன்னது சரிதான். எப்போ அந்த சிலை கொண்டு வந்து அதோட இடத்துல வைக்கப்படுதோ அது வரைக்கும் இந்த கிராமத்தோட நிலைமை இப்படிதான் இருக்கும். அப்புறம் அந்த வியாபாரி செஞ்ச தப்புக்கான தண்டனை அவனுக்கு தானாவே கிடைச்சிடும். ஹீராமணி, முராரி, நீங்க 2 பேரும் நகரத்துக்கு போய் சிலையை தேடுங்க. அப்புறம் அதை இதே இடத்துல மறுபடியும் கொண்டு வந்து வைக்க பாருங்க. நாங்க உடனே அப்படியே செய்யறோம். உடனே நாங்க 2 பேரும் நகரத்துக்கு கிளம்புறோம். இங்க பாரு, நீ எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடை கட்டி கொடு. நாங்க இப்பவே நகரத்துக்கு கிளம்புறோம். பாபா சொன்னதை கேட்டுட்டு முராரியும் ஹீராமணியும் நகரத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. அவங்களோட பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு புறப்பட்டு போனாங்க. முழுசா 2 நாள் ஆனதுக்கு அப்புறமா அவங்க நகரத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அப்பதான் ஹீராமணி சொன்னாரு, இவ்வளோ பெரிய நகரத்துல நம்ம அந்த வியாபாரியை எங்க போய் தேடுறது? நீ மட்டும்தான் அந்த ஆளை பார்த்துருக்க. நான் அந்த ஆளை பார்க்கவே இல்லாததால நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கெட்டது எப்பவும் இருட்டில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க பாருங்க, நிறைய சட்டபூர்வமான கடைகள் இருக்கு. அப்புறம் சட்டவிரோதமான கடைகளும் அந்த இடத்துல இருக்கு பாருங்க. அங்க போவோம். முராரியும் ஹீராமணியும் அந்த சட்டவிரோதமான இடத்துக்கு போனாங்க. அப்பதான் அவங்கள ஒரு ஆளு கேட்டுக்கிட்டே தடுத்து நிறுத்தினாரு. அட, உள்ளே எங்கே போயிட்டுருக்கீங்க? உள்ளெல்லாம் போக முடியாது. அட, நாங்கள் அந்த வியாபாரிக்காக ஒரு விலை மதிப்பான பொருளை எடுத்துட்டு வந்திருக்கோம். முதல்லயே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் முதலாளியோட ஃப்ரெண்டுன்னு. சரி, உள்ளே போங்க. நேராக அங்கே மட்டும் போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஹீராமணியும் முராரியும் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளர ஒரு சின்ன குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள நிறைய விலை உயர்ந்த சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த நகர வியாபாரி போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் அவர் பேசுறத மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சார், இன்னைக்கு நீங்கள் வந்துடுவீங்கல்ல? நான் எல்லா சிலைகளையும் பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். என்னோட வீட்டில் தான். யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது. நீங்கள் சாயந்தரத்துக்குள்ள வந்துருங்க. மறக்காம பணத்தை கொண்டு வந்துருங்க. அந்த நகரத்துக்காரன் பேசுறத கேட்டுட்டு ஹீராமணியும் முராரியும் பயந்துட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நம்ம கிட்ட அதிக நேரமே இல்லை. நம்ம ஏதாவது பண்ணி போலீஸை கூப்பிட்டே ஆகணும். நீங்க சரியா சொன்னீங்க. இந்த திருடனை நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஜெயில பிடிச்சி போடணும். ஹீராமணியும் முராரியும் உடனே போலீஸ அந்த இடத்துக்கு வரவழைச்சாங்க. போலீஸ் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. போலீஸ்காரங்க அந்த நகரத்து வியாபாரிய அரெஸ்ட் பண்ணினாங்க. என்னை விட்டுடுங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. என்னை விட்டுடுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. உங்களோட சிலையை எடுத்துட்டு போங்க. நாங்க இந்த திருடனை அவனுக்கு ஏத்த இடத்துல கொண்டு போய் வச்சிடுறோம். ஹீராமணியும் முராரியும் 2 பேரும் சூரிய தேவனோட சிலையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவங்களோட கிராமத்துக்கு வந்தாங்க. கிராமத்து ஜனங்க அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களால கிராமத்துக்கு ரொம்ப நல்லது நடக்க போகுது. சீக்கிரமா இந்த சிலையை அதோட இடத்துலயே வச்சிடுவோம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சூரிய தேவனோட சிலையை அந்த கோவில்ல நிறுவினாங்க. அந்த சிலை அதோட உரிமையான இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே சூரிய தேவன் அங்க தோன்றினாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, நான் உங்களோட பக்தியால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். அதனால நான் உங்களுக்கு வாக்கு தரேன். இந்த கிராமத்துல சூரியன்ல இருந்து மழை பெய்யும். இனிமே நீங்க கிராமத்து ஜனங்க யாரும் எந்த ஒரு விஷயத்த பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி சொல்லிட்டு சூரிய தேவன் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு மறைஞ்சதும் சூரியன்ல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் வெயிலால ஏற்பட்ட அனல் எல்லாமே தணிஞ்சு போச்சு. மழை அந்த அளவுக்கு வேகமா பெஞ்சுது. கிராமத்து ஜனங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. டெல்லி சிட்டில மாயா தன்னோட தம்பி மோகனோட சேர்ந்து மோமோஸ் வித்துக்கிட்டு இருந்தா. அவங்களோட அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க 2 பேரும் டெல்லியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்தாங்க. டெல்லியில அவங்களுக்கு மோமோஸ் பிசினஸ் நல்லா போகுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா, வெறும் 1 வாரம் தான் ஆச்சு. ஆனா நம்மளுக்கு நல்ல வருமானம் தானக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட வேலை இந்த மாதிரி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுன்னா நாம கூடிய சீக்கிரத்துல அம்மா அப்பாவையும் டெல்லிக்கு கூட்டிட்டு வந்துடலாம். மாயாவும் மோகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலையை செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கடைக்கு முன்னாடி ஜனங்கள் லைன்ல அதிகமாயிக்கிட்டே போனாங்க. அவங்களோட கடைக்கு முன்னாடியே காலா அப்புறம் மோண்டோட கடையும் இருந்துச்சு. மோண்டோ அண்ணன், அவங்க 2 பேரையும் பாத்தியா? அவங்க 2 பேரும் இங்கே இருந்தாங்கன்னா நம்ம கடையை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் இந்த இடத்துல 5 வருஷமா கடையை வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து அசையவே மாட்டேன். ஒருவேளை தேவைப்பட்டா இவங்களை இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன். சரி கோலா,
நானும் உனக்கு துணையா நிக்கிறேன். இவங்களை இந்த இடத்த விட்டு துரத்தி தான் ஆகணும். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா மோகனோட அப்பா அம்மா டெல்லிக்கு வந்துட்டாங்க. அம்மா அப்பா, உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணா, எங்களுக்கும் உங்க 2 பேரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு நாள் காலாவும் மோன்ட்டுவும் கஞ்சாட காட்டி மோமோஸ் கடைய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாண்டோ, இதுக்கப்புறம் ஏதாவது நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீங்க பாருங்க, இது சாப்பிடுற விஷயம். ஒருவேளை அவங்களுடைய கஸ்டமருக்கு அவங்க சமைக்கிற பலகாரம் மேல வெறுப்பு வந்துச்சுன்னா இவங்களோட பிசினஸ் கவுந்து போயிடும்னு புரிஞ்சுக்கோ. இவங்க மோமோஸ் செய்யற பாத்திரத்துல நாம ரேட் பாய்சனை கலந்து வச்சிருவோம். ஒருவேளை ரேட் பாய்சனை சாப்பிட்டு யாராவது செத்து போயிட்டாங்கன்னா? யாரும் சாக மாட்டாங்க, எனக்கு தெரியும். கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிடுவோம். யாராவது உடல்நல சரியா இல்லைன்னா அப்புறம் எல்லா கஸ்டமர்ஸும் ஓடி போயிடுவாங்க. வா, என்னம்மா பிளான் யோசிச்சு வச்சிருக்கிற காலான, உண்மையா நீ பெரிய ஆள்னா. மோகன், இன்னைக்கு கொஞ்சம் மோமோஸ் மிச்சம் ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு ராத்திரி இதையே சாப்பிட்டுப்போம். சரிக்கா, நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் நம்ம மோமோஸை டேஸ்ட் பண்ணுவாங்கல்ல. மாயாவும் மோகனும் மோமோஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. ரேட் பாய்சன் கலந்த எல்லா மோமோஸையும் மாயா, மோகன் அப்புறம் அவங்களோட அப்பா அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க அப்பா அம்மாவோட உடல் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இவங்க வயசானவங்கறதுனால இவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. டாக்டர், அப்பாவும் அம்மாவும் குணமாயிடுவாங்கல்ல? என்னால எதுவும் செய்ய முடியாது. இவங்க குணமாகணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. அக்கா, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வைத்தியம் பார்க்க முடியுமா அக்கா? தெரியல மோகன், ஆனா அப்பாவும் அம்மாவும் சீக்கிரமா குணமாகறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நீங்க இவங்க கூடவே இருங்க, நான் கடையை பார்க்க போறேன். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா அப்புறம் மோகனோட அப்பா அம்மா குணமாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மாயா மோகன் கிட்ட இருந்த எல்லா பணமும் அவங்க அப்பா அம்மா வைத்தியத்துக்கே செலவாயிடுச்சு. மாயா மோகன் அவங்களோட பெரிய வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்களோட கடையை விட்டுட்டு வண்டி கடை வைக்க வேண்டியதாயிடுச்சு. 4 பாத்திரத்துல செய்ய வேண்டிய மோமோஸ்க்கு பதிலா ஒரு பாத்திரம் மோமோஸை தான் விற்க முடிஞ்சது. மோண்டோன்னு இவங்களோட தைரியத்தை பாத்தியா? எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் கூட இங்கேயே வண்டி கடையை போட்டு மோமோஸ் விற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான். இவங்களுடைய நிலைமைய பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க போல இருக்குது. அதே சமயம் அவங்க வண்டி கடைக்கு சில கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அக்கா, இங்க நேத்து தான் உங்களுடைய மோமோஸை நான் சாப்பிட்டேன். மோமோஸை சாப்பிட்ட உடனே என்னுடைய வயிற்று வலி சரியா போயிடுச்சு. இன்னைக்கு 2 பிளேட் சாப்பிட போறேன். கண்டிப்பா சாப்பிடுங்க சார், நான் இப்பவே கொடுக்கறேன். அம்மா, நேத்து உன்னுடைய மோமோஸை சாப்பிட்டு என்னுடைய முட்டி வலி சரியா போயிடுச்சுமா கண்ணா. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பிளேட் கொடுமா. மோகன், நீங்க கொடுத்த அந்த மோமோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 வருஷமா இருந்த கால்வலி மாயமா போயிடுச்சு தெரியுமா? அப்புறம் என்னுடைய மனைவிக்கும் கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருந்தது, அதுவும் சரியா போயிடுச்சு தெரியுமா? அப்படி என்னதான்ப்பா மாய மந்திரங்கள் இருக்குது உன்னுடைய மோமோஸ்ல? அதனால எல்லா வியாதியும் சரியாயிடுது. இன்னைக்கு 10 பிளேட் பேக் பண்ணிடு, மொத்த குடும்பத்துக்கும் கொடுக்க போறேன். மோண்டானே, என்னுடைய கடையை மூடிட்டு மறுபடியும் ஊரை பார்க்கறதுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சுன்னா எல்லா கஸ்டமர்ஸும் மோமோஸை மட்டுமே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு நாம முயற்சி பண்ணோம். ஆனா இங்க எல்லாமே உல்டாவா நடக்குது. இவங்களோட மோமோஸை சாப்பிட்டு எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்குது. மாயா மோகனோட பெருமை அந்த வானத்தையே எட்டுச்சு. இப்ப அவங்களுக்கு உதவி ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் காலாவும் மோன்ட்டுவும் கைய கூப்பிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க 2 பேரும் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே மாயாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. காலாவும் மோன்ட்டுவும் அழுதுகிட்டே அவங்க கடையை மூடிட்டு அவங்க கிராமத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. மாயாவும் மோகனும் அவங்களுடைய மாய மோமோஸ்னால ரொம்ப ஃபேமஸாவும் பணக்காரங்களாவும் ஆயிட்டாங்க. அஞ்சு அப்புறம் சாகரோட குடும்பம் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற கோபால்புரங்கிற கிராமத்துல இருந்தாங்க. அவங்க அம்மா ஸ்கூல்ல ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா உடம்பு சரியில்லாத காரணத்தினால வீட்லயே இருந்தாரு. அஞ்சு ரிமோட்டை கொடு, நான் ஃபைட்டை பார்த்துட்டு இருந்தேன். நீ நடுவுல எங்க வந்த? அப்பா இங்க கொஞ்சம் பாருங்களேன், நான் தண்ணி குடிக்க போனேன், இவ ரிமோட்டை எடுத்துக்கிட்டா. அப்பா, இவன் 2 மணி நேரமா ஃபைட் பார்த்துட்டு இருக்கான். நான் ரிமோட் கொடுக்க மாட்டேன்.
உன்னோட அந்த மோசமான டிவி சீரியல் டெய்லி தான் வருது. ஒரு நாள் பார்க்கலன்னா அப்படி என்ன ஆயிட போகுது? ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்க. ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அவங்கவுங்க ப்ரோக்ராம பாத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? மம்மி, இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கும் ஸ்கூல் லீவா? ஆமாப்பா, இன்னைக்கும் ஸ்கூல் மூடிதான் இருக்கு. அதை திறப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு தோணுது. இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்க? மம்மி, இன்னைக்கு பிரிஞ்சி ரைஸ் பண்ணுங்க. உங்க கையால செய்யற பிரிஞ்சி ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அஞ்சு சாகரோட அம்மாவோட வேலை போயிடுச்சு. இப்ப என்னம்மா பண்றது? நம்ம பட்னி இருந்தே சாக வேண்டியதுதானா? இல்லடா அம்மா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம புதுசா வேலையோ இல்ல வியாபாரமும் பண்ணிக்கலாம். அம்மா, டெல்லிக்கு போயிடுவோம். தள்ளுவண்டி கடையில பிரிஞ்சி சாதம் செஞ்சு விற்போம். என்னோட ஃப்ரெண்டு ராஜுவோட அப்பா டெல்லியில தள்ளுவண்டி கடையில பானிபூரி கடை வச்சிருக்காரு. ராஜு அடிக்கடி சொல்லுவான், அவங்க அப்பா மாசம் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிப்பாராம். ஆனா கண்ணா, அது வீட்ல உங்க அப்பாவை யாருப்பா பாத்துப்பாங்க? மம்மி, நீங்க சாகரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போங்க. நான் இங்க வீட்ல அப்பாவை பாத்துக்கிறேன். சாகரும் அவனோட அம்மாவும் டெல்லிக்கு போனாங்க. அவங்க ஒரு கைவண்டி கடை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு பிஸியான ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. அம்மா பிரிஞ்சி சாதம் செய்வாங்க. அப்புறம் சாகர் ஜனங்களுக்கு குரல் கொடுப்பான். வாங்க, டேஸ்டான பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. ஒரு பிளேட் வெறும் 20 ரூபாய் தான். வாங்க, பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. கொஞ்ச நாள்லயே சாகரோட வண்டி கடைக்கிட்ட பிரிஞ்சி ரைஸ் சாப்பிட்றதுக்காக கூட்டம் வர ஆரம்பிச்சது. சாகர் அப்புறம் அவனோட அம்மா எந்த இடத்துல அவங்க வண்டி கடையை போட்டாங்களோ அதுக்கு சரியா பின்னாடி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட முதலாளி சுமன் ரெட்டி பார்த்தப்ப அவன் ஹோட்டலுக்கு முன்னாடி பிரிஞ்சி ரைஸ் செஞ்சு விக்கிற ஒருத்தி நல்லா சம்பாதிக்கிறத பார்த்து அவனுக்குள்ள வயித்தெரிச்சல் ஏற்பட்டது. இப்படி இந்த பிரிஞ்சி ரைஸ்காரியும் அவளோட பையனும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவங்க ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவாங்க. எப்படியாவது நாம இவங்க பிசினஸ நிறுத்திடணும். ஒரு நாள் காலையில சுமன் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு போலீஸ் அதிகாரிய சாகரோட வண்டி கடைக்கு கூட்டிட்டு போனான். உன்னோட வண்டி கடையை இங்க இருந்து எடுத்துட்டு போ. நீ என் ஹோட்டலுக்கு எதிர்க்க வண்டி கடை வச்சிருக்க. அப்புறம் நீ ரோட்டியும் ஜாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி சாகரும் அவனோட அம்மாவும் வண்டிய வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த வண்டிய காலால உதைச்சிட்டான். அந்த வண்டி கொஞ்சம் தூரம் போய் கீழே கவுந்துடுச்சு. சுமன் கூட ஒரு போலீஸ்காரனும் இருந்தான். அதனால சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமன் கிட்ட எதுவும் பேச முடியல. அவங்க கண்ணீர் சிந்தபடி நின்னுட்டாங்க. அம்மா, நான் இப்பவே போய் சுமனோட முகத்தை உடைக்கிறேன். வேண்டாப்பா, இது சிட்டி, நம்மளோட கிராமம் கிடையாது. போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க. சட்டம் எப்பவுமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நாம வேற ஏதாவது ஒரு இடத்துல வண்டி கடைய வைப்போம்ப்பா. வண்டி கவுந்ததனால எல்லா பிரிஞ்சி ரைஸும் கீச்சடு அப்புறம் கீழே விழுந்ததுனால வேஸ்ட் ஆயிடுச்சு. அம்மா, நாம புதுசா பிரிஞ்சி சாதம் செஞ்சு கொண்டு வரணும். ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விக்கிற ஒருத்தர் வந்தாரு. அண்ணன், இந்த பிரிஞ்சி ரைஸ் 1 கிலோ எவ்வளவு அண்ணன்? வாங்கிக்கங்க தங்கச்சி, உங்களுக்கு நான் கம்மி விலையில கொடுக்கறேன். சாகரும் அவனோட அம்மாவும் மொத்தமா 20 கிலோ பிரிஞ்சி ரைஸும் பீன்ஸும் வாங்கிட்டாங்க. மறுநாள் அவங்க புதுசா பிரிஞ்சி ரைஸ் சமைச்சு அத கஸ்டமருக்கு கொடுத்தப்ப அப்ப கஸ்டமர் சொன்னாரு, உங்க பிரிஞ்சி சாதத்துல சிக்கனோட சுவை வருது. பிரிஞ்சி சாதத்துல சிக்கன் சுவையா? அது எப்படி முடியும்? சாகரும் அவனோட அம்மாவும் பிரிஞ்சி ரைஸ சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கும் அது ஏதோ சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தோணுச்சு. ஜனங்க மத்தியில பிரிஞ்சி ரைஸ் சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குன்னு பரவுச்சு. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க சாகரோட வண்டி கடைக்கு வந்து பிரிஞ்சி ரைஸ சுவைக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அஞ்சுவையும் உதவிக்காக அங்க வர வச்சாங்க. ஏன்னா 20 ரூபாய் பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவையா? யார் அதை வேண்டான்னு சொல்லுவாங்க? பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவை இருக்குன்னு சுமன் வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு. இவங்க ஏதாவது கேடித்தனம் பண்ணி நிச்சயமா அந்த பிரிஞ்சி சாதத்துல சிக்கனை கலந்துருப்பாங்க. நானும் என்னோட சாப்பாட்டுல யாருக்கும் தெரியாம சிக்கனை கலக்கிறேன். அப்புறம் என்னோட வியாபாரம் பல மடங்கு அதிகமாயிடும். சுமனும் தன்னோட சுத்தமான வெஜிடேரியன் சாப்பாடுல
சிக்கனை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு பெரிய தலைவர் சுமனோட ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாரு. அவர் சாப்பாட்டுல சிக்கன் கிடைச்சது. ஏய் ஹோட்டல் முதலாளி, என்ன இது? நீ என்னோட சாப்பாட்டுல சிக்கனை மிக்ஸ் பண்ணி என்னோட தர்மத்தையே ஸ்பாயில் பண்ணிட்ட. அந்த தலைவர் சுமனை பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் சுமனோட ஹோட்டலை மூடிட்டாங்க. அங்க சாகரோட வண்டி கடையில நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. கடைசியில சுமன் ஒரு நாள் வேற வழி இல்லாம சாகரோட அம்மாவை பார்க்க போனான். தங்கச்சி, நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட ஹோட்டலை என்னால நடத்த முடியல. நீங்க என்னோட ஹோட்டலை வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இங்க இருந்து போயிடுவேன். அப்புறம் வேற எங்கேயாவது போய் ஹோட்டல் வச்சு பொழைச்சிக்கிறேன். சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமனோட அந்த ஹோட்டலை வாங்கிக்கிட்டாங்க. அம்மா, நாம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனுஷனோட கருணைதாம்மா. அவர் தானே நமக்கு மாய பிரிஞ்சி ரைஸை கொடுத்தாரு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவரை தேடி பார்த்தேன். ஆனா அவரு கிடைக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவரு கடவுள் மூலமா நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு தேவன் நினைக்கிறேன். அம்மா, இந்த மாதிரி தேவர்கள்லாம் உண்மையாவே இருக்காங்களாம்மா? தெரியலடா அம்மா, ஆனா அனுபவத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இருக்காங்க.